ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம மேங்கோ ஜெல்லி செய்ய போகிறோம். இந்த மேங்கோ ஜெல்லி செய்கிறதுக்கு மேங்கோவை க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் தேவையான அளவுனா, ஏன்னா ஏற்கனவே மேங்கோவில் சுகர் இருக்கும், நம்ம கொஞ்சம் திட்டமான சுகர் போட்டு நம்ம அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். திட்டமான சுகர் போட்டு மேங்கோ ஜெல்லி செய்கிறதுக்கு அரைச்சிக்கணும். பேஸ்ட்டை ஊற்றி கலப்போம். நல்ல மிதமான தீயில நம்ம கலக்கி வைக்க வேண்டும். ஒரு தட்டில் நெய்யை ஃபுல்லாக நெய் தடவிட்டு, இப்போ நம்ம செஞ்சு வச்ச இந்த ஜல்லியை அதில் கொட்டி அப்படியே காய வைக்கணும். இந்த பாருங்க, நெய் தடவின தட்டில் அப்படியே காய வச்சுருக்கேன். இது கொஞ்சம் காஞ்ச உடனே பார்ப்போம். இப்போ பாருங்க, மேங்கோ ஜெல்லியை வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துருக்கேன். இப்போ பாருங்கள், இப்படி அப்படியே மேங்கோ ஜெல்லியை அப்படியே பாருங்கள் தட்டில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இதை அப்படியே பிச்சு எடுக்க வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். பிச்சு எடுத்தோன்னா பசங்களுக்கு வீட்லேயே ஒரு ஸ்வீட்டான ஸ்நாக்ஸ். இது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது கொடுக்கறதுக்கு. இருங்க, இந்த பாருங்கள், மேங்கோ அழகாக ஜல்லி மாதிரி கட் பண்ணி சுருட்டி சுருட்டி வச்சுக்கிறேன். இது வீட்லேயே ஹோம்மேடாக செஞ்சதுனால பசங்களுக்கும் ஹெல்த்துக்கு நல்லது. பாருங்கள், எப்படி ஷேப்பில் வச்சுக்கணுமோ வச்சுக்கலாம். மேங்கோ ஜல்லி ரெடி ஆகிடுச்சு. இது பசங்க ஈவினிங் வந்தால் ஸ்நாக்ஸ் மாதிரியும், ஒரு சாக்லேட் கொடுக்கறதுக்கு பதிலாக ஹெல்த்தியான ஃபுட்டு மாதிரி கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.